வாழ்க வளமுடன். இந்த சாங்கிய பிலாசபி கபில முனியினுடைய அருளோடு இந்த 24 கூட ஒரு தத்துவம் 25 தத்துவங்களை நாம பார்க்கலாம். இந்த கட்டத்துல கீழே இருக்கக்கூடியது 5 வாக்கு பாணி பாதம் உபஸ்தம் பாயுன்னு சொல்லக்கூடிய 5 கருவிகள். வாய் கை காலு குதம் குறின்னு சொல்லக்கூடிய 5 கருவிகள். இதுக்கு கர்மேந்திரியங்கள் என்று பெயர். கர்மேந்திரியங்கள் 5 அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். கர்மங்களை செய்யக்கூடிய 5 கருவிகள். அது என்னென்ன வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியும். வாய் பேசுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கு, கை எடுக்கிறதுக்கு, கால் நடக்கிறதுக்கு, குதம் குறி வந்து கழிவுகளை நீக்கிறதுக்கும், இனப்பெருக்கங்களை செய்யறதுக்கும், இந்த மாதிரி அதுக்கான உறுப்புகள் கருவிகள் இருக்கு. கருவிகள்னு சொன்னாலும் கரணம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். கருவிகள், கரணம், இயந்திரம், இந்திரியம். இயந்திரம் தான் இந்திரியம் சமஸ்கிருதத்துல. அது கர்மங்களை செய்யறதுனால கர்ம இந்திரியங்கள் சேர்த்து சொல்லும் போது கர்மேந்திரியங்கள். கிளியரா? 5 பேரு சமஸ்கிருதம் என்ன வாக்பாணி பாதா உபஸ்தம் பாயுங்கிறது புதுசா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு கர்மேந்திரியங்கள் 5 உங்ககிட்ட தான் இருக்கு. அடுத்து ஞானேந்திரியங்கள், தகவலை உள்ளார கொண்டு வந்து சேர்த்தக்கூடியது. சென்சரி இன்புட் கொடுக்கறது, தகவலை உள்ளார கொடுக்கறது. ஸ்ரோத்ரா த்வக்கு சக்ஷு ஜீவா கிராணா, ஜிகுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிகுவை முதற்கொண்டு அப்படின்வாங்க. தமிழ்ல நம்ம ரமண மகரிஷியோட வார்த்தைகளை எடுத்து படிக்கும் போது. அப்போ இந்த கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அறிவியல்ல போய் படிக்கும்போது இந்த ஞானேந்திரியங்களை சென்சரி இன்புட் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். தகவலை உள்ளார கொண்டு வருது. பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணும். லிம்பிக் பிரெயின்ல அதுக்கப்புறம் அது கீழே கூடிய அந்த லிம்ஸ் ஒர்க் பண்றதுக்கான மோட்டார் நர்வு தூண்டப்பட்டு அது வேலை செய்யும். இப்போ ஒரு சப்தம் உள்ளார வந்து மூளையில ப்ராசஸ் பண்ணி அது எப்படி வந்து ஒரு கரணத்தை இயக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே, நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கையில இருக்கிற பேனாவை கீழே வச்சுட்டு கையை தலைக்கு மேல தூக்குங்க. அவ்வளவுதான், கை கீழே வச்சிருங்க. இப்ப பாருங்க எப்படி நம்ம கையை தூக்கணும். என்ன என்ன தூண்டுதலால நான் வந்து உங்க கையை பிடிச்சி தூக்கி விட்டேன்னா, கையை தூக்குங்க அப்படிங்கிற ஒரு சப்தம் உங்க காதுல கேட்டுச்சு. கரெக்டா? அந்த சப்தத்தை ப்ராசஸ் பண்ணி இந்த மூளை கையோட சம்பந்தப்பட்ட நரம்புகளுக்கு தகவலை அனுப்பி அந்த கையை தூக்கிடுச்சு. அப்ப இந்த கை தூக்கிறதுக்கு உங்களுடைய கரணம் அது கருவிகள் இருக்கு, தகவல் உள்ளவங்க கருவிகள் இருக்கு. இந்த 10 கருவிகள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள், இது சிம்பிளா இயந்திரம்னு சொல்றோம், அல்லது இந்திரியங்கள்னு சொல்றோம், அல்லது கரணங்கள்னு சொல்றோம். இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் எதனால் ஆனது? பஞ்சபூதங்களால் ஆனது. இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? நிலம் நீர் நெருப்பு காற்று விண்ணு பிருத்திவி ஜல அக்னி வாயு ஆகாசம்னு சொல்லக்கூடிய 5 பௌதிக பொருட்கள் அல்லது பஞ்சபூதங்கள் இதனால் ஆனது. இப்ப புவன கரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 வார்த்தை கிளியரா? புவன கரண போகம் புவன கரண போகம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சா? இந்த புவனம்ங்கிறது பஞ்சபூதங்கள், இதனாலேயே ஆனது கரணங்கள், அவ்வளவுதான். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் 10 கருவிகள் இதெல்லாம் மெட்டீரியல் ரெடி, இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ரெடி. இதெல்லாம் எதை அனுபவிக்குது? எதை அனுபவிக்குது என்றால் 5 தன்மாத்திரைகளை அனுபவிக்கிறது. அது என்ன 5 தன்மாத்திரைகள்? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம்ங்கிறது சப்தஸ்பரிச ரூப ரசகந்தம் அப்படின்னு சொல்றோம்.
அப்ப சப்தம் முதற்கொண்டு அனுபவிக்கின்ற அனுபவங்கள் ஐந்து தன் மாத்திரைகள்னு சொல்றோம். தானே மாற்றம் அடைந்து உள்ளார அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. எது மாற்றம் அடையுது அப்புறம் சொல்லித்தரேன். இந்த தன்மாத்திரைகள் ஐந்து விதமான உணர்வுகள். கிளாஸ் கரெக்டா போதுன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? ஐந்து ஞானேந்திரியங்கள்னு சொன்னோம்ல, அது. அதாவது மூக்கு வழியா பார்க்கலாம், ஏன்னா அது முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்குது. மூக்கு வழியா பார்க்கலாம், காது வழியா சுவைக்கலாம், நாக்கு வழியா கேட்கலாம், ம் கண்ணு வழியா ஸ்மெல் பண்ணலாம். அப்படித்தானே? இல்லை. அது அதுக்கான கருவி அது இதெல்லாம் தான் கேட்க முடியும். இதுல ஒண்ணு இல்லைனாலும் அந்த உணர்ச்சிகளை கேட்க முடியாது. காது இல்லைன்னா காது, காது இருந்தும் கேட்கும் தன்மை வேற, அது இல்லைன்னா கேட்காது. தமிழ்ல சில இடங்கள்ல திருமந்திரங்கள்லாம் படிக்கும் போது எனக்கு மண்டை பிஞ்சுது. இதை நம்ம சிம்பிளா என்ன பண்ணுவோம்னா, இந்த ஞானேந்திரியங்களை புலன்கள்னு சொல்லி பழகிட்டோம் நாம. ஆனா இது புலன்கள்னு சொல்றதை விட பொறின்னு சொல்லணும். வேதாத்திரி மகரிஷி இது கிளியர் சொல், பொறி புலன் இவர் அந்த வார்த்தை பயன்படுத்தி இருப்பாரு. இது புரியாம இதை புலன்கள்னு வச்சுக்கிட்டு 10 கணக்கு வருதாங்க, 56 தத்துவங்கள் படிக்கணும். இன்னொரு இடத்துல போகும்போது 96 தத்துவங்கள் படிக்கணும். இப்ப படிக்கும்போது எங்கேயோ குழப்பம் வருதுன்னு பார்த்தா, புலன்கள்னு சொல்றது இந்த தன்மாத்திரைகளை தான் புலன்கள்னு சொல்றாங்க. அதனுடைய செயலை தான் நம்ம புலன்கள்னு எடுத்துக்கிறோம். ஆனா வழக்கத்துல நம்ம இந்த இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் வருது. தமிழ்ல நீங்க நம்ம சைவ சித்தாந்தங்கள் படிக்கும்போது உடற்கூறு தத்துவங்கள் இந்த குழப்பங்கள்லாம் வரும். பட் கபில முனி அப்பெல்லாம் தெளிவா தான் எழுதிட்டு போயிருக்காரு. சப்தஸ்பரிச ரூப ரசகந்தங்கிறது நம்மளுடைய 5 வகையான உணர்வுகள். அதுக்கு 5 கருவிகள் இருக்கு எக்ஸாக்டா உணர்றதுக்கு. இப்ப பாருங்க, போகம்ங்கிறது மேல 5 வந்துருச்சா, புவனம்ங்கிறது 5 வந்துருச்சா, கரணம்ங்கிறது 10 வந்துருச்சு. அப்போ புவன கரண போகம்ங்கிறது கிளியரா 20 தத்துவங்கள் இருக்கு. புவன கரணம் போகத்துல எத்தனை தத்துவம் இருக்கு? 20 தத்துவம் இருக்கு. இந்த 20 தத்துவங்களும் இயங்கறதுக்கு ஏதோ ஒண்ணு காமனா இருக்கு. சப்தத்தையும் எடுத்துட்டு போய் ப்ராசஸ் பண்ணி அதுக்கான வேலையை பண்ணணும். கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா, கையை தூக்காததுக்கான சப்தத்தை கேட்டு உடனே கையை தூக்க வைக்குது அப்படின்னா, அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் தான் மனசு. அப்ப மனாஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இன்னொரு தத்துவம், 21 தத்துவம் இந்த பாக்ஸுக்குள்ளார் இருக்கு, கட்டத்துக்குள்ளார் இருக்கு. 4ல இருந்து 8, 9ல இருந்து 13 வரைக்கும், அப்புறம் இதுல இருந்து அந்த 14ல இருந்து 24 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண தத்துவங்கள். இந்த கரண தத்துவங்கள்ல மொத்தம் 21 கரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கும். 14 to 24 வரைக்கும் ஒண்ணா போட்டிருக்கும். மீதி எல்லாம் 5 5 போட்டிருக்கும். இந்த கரண தத்துவத்துல இது புறண கருவிகள். இது அந்த கரணம்னு சொல்றோம். மனசு உள்ளார இருக்கக்கூடிய கருவி. வெளியே கூடிய எல்லா கருவிக்கும் இது உள்ளார வேலை செய்யுது. இந்த ஒட்டுமொத்த கட்டத்தை பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். கிளியரா? பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த மனசானது இந்த 5 தன்மாத்திரைகளை இந்த கருவிகளை கொண்டு அனுபவிக்கிறது. இப்ப கொஸ்டின் இது இல்ல, இதெல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னு கேள்வி கேட்கணும். யார் அனுபவிக்கிறது? யார் அனுபவிக்கிறது? நான் தான் அனுபவிக்கிறேன். அந்த நான் தான் சொல்றேன் பாருங்க. அப்ப இந்த பாடி மைண்டை விட்டு வெளியே வந்துடுறோம். அந்த நான் தானுங்கிறது தான் அகங்கார். அதுதான் 3வது தத்துவம். இந்த அகங்காரம் கடந்து உணர்வு நிலைக்குள்ளார புகுந்தீங்கன்னா அதுக்கு பேரு புத்தி. இந்த புத்தி எதிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூல பிரகிருதியிலிருந்து வந்தது. இந்த மூல பிரகிருதி தான் 3 குணங்கள். இந்த 3 குணங்களை தான் நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்தோம். எலக்ட்ரான் புரோட்டானோட கேரக்டர் பேசிட்டு இருந்தோம். இந்த மூல பிரகிருதி, ஏன் சார் மூல பிரகிருதி? இந்த தமிழ் சமஸ்கிருதெல்லாம் பேர் வைப்பாங்க பாருங்க, அந்த பேரை பிரிச்சா உள்ளார அர்த்தம் இருக்கும். எட்டிமாலஜி அதான் படிச்சிருக்கோம்.
வேதாங்கத்துல. மூலக்கூறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு தமிழ்ல. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாலிக்கூலுக்கு மூலக்கூறுன்னு பேரு. எந்த ஒரு பொருளை எடுத்து அதனுடைய மூலத்தை கூறா பிரிச்சு பார்த்தாலும் அதுல அதான் ஃபண்டமெண்டல் மெட்டீரியலா இருக்கும். அதனால அதுக்கு மூலக்கூறுன்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பிரகிருதி இந்த 1, 2, 3ல இருந்து 24 வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த இந்த தத்துவங்களுக்கு பிரகிருதி தத்துவங்கள்னு பேரு. இந்த எல்லா பிரகிருதிக்கும் எது மூலமாக இருக்கிறதோ அது மூல பிரகிருதி. ஏதோ குழப்பம் இருக்கா? இந்த மூல பிரகிருதியிலிருந்து புத்தி வந்தது, புத்தியிலிருந்து அகங்காரம் வந்தது, அகங்காரத்திலிருந்து சப்தாதி முதற்கொண்டு எல்லா தன்மாத்திரைகளை வந்து பஞ்சபூதங்கள்ல இருந்து ஒரு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் உருவாயிடுச்சு. இந்த மூல பிரகிருதி எதிலிருந்து வந்தது? கபில முனி சிம்பிளா சொல்றாரு, அவ்யக்தம், அன்மேனிஃபெஸ்டட். இது எதிலிருந்தும் வரவில்லை, ஆல்ரெடி இதெல்லாம் இருந்தது. இந்த மூல பிரகிருதி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இந்த மூல பிரகிருதி மூணும் இயங்கிறதுக்கு இந்த 3 குணங்கள் பர்ஃபெக்டா சமமாக இருந்ததுன்னா எந்த படைப்பும் உருவாகாது, எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட் பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்கும். இந்த 3 குணங்கள்ல எப்ப சேஞ்சஸ் வருதோ அப்ப படைப்புகள் உருவாகிடும். இந்த 3 குணங்கள்ல ஏன் மாற்றங்கள் வரணும்? புருஷா அப்படிங்கறதனுடைய பார்வை இது மேல படுதாமா. இந்த புருஷாவுக்கு இன்னொரு பேர் பதஞ்சலி யோக சூத்திரால அது பேரை மாத்திருப்பாரு மகரிஷி பதஞ்சலி, திருஷ்டான்னு வச்சிருப்பாரு. பார்ப்பவன். இந்த பார்ப்பவனுடைய பார்வை படுறதுனால இந்த 3 குணங்கள் சேஞ்சஸ் வருதான். அதனால புத்தி. புத்தின்னா இங்க லிங்கான் இருக்கும். லிங்கம்னா உருவம்னு அர்த்தம். உருபொருள் உருவாகுது. இந்த உருவத்துக்கு முன்னாடி இருக்கிறது 3 குணங்கள் அரூபம். அப்ப அது அலிங்கம். இதுல மென்ஷன் பண்ணல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அலிங்கா அப்படின்னா அதான். ஏன்னா ரெண்டே சூத்திரத்துல மகரிஷி பதஞ்சலி ஃபார்முலா எழுதியிருப்பாரு இந்த ஒட்டுமொத்த 24 தத்துவங்களுக்கும். பிரகாச கிரியா சிதி சீலம். பிரகாசன சத்துவா, கிரியான்னா ரஜசு. அங்க ஒழுக்க அமைதி இருக்கிறது வந்து பிரகாச கிரியா, ஸ்திதின தமசு. இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரிசிஷன் ரெகுலாரிட்டி, இதனுடைய சீலம், இதனுடைய ஒழுக்கத்துக்கு அப்படி எழுதியிருப்பாரு. பிரகாச கிரிய சிதி சீலம் பூத இந்திரிய ஆத்மகம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். அம்மாடி, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை இப்படி எழுதுறாரு. இந்த மூணும் ஒண்ணா சேர்ந்து உங்களுக்கு வந்து பூதங்கள், பஞ்சபூதங்கள் இருக்கு, உள்ள இருக்கிற இந்திரியங்கள் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா போகத்துக்காக இருக்கு. இதெல்லாம் போகத்தை அனுபவிச்சு என்ன பண்ண போறீங்க? கைவல்யம் போக போறீங்க. லிங்க மாத்திர அலிங்கானி குணப்பர்வாணி, எல்லா குணங்களால் ஆனது. சர்வம் குணங்களால் ஆனதுதான் இது எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. இந்த 24 தத்துவங்களை நீங்க வரிசையா அழகா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அவ்யக்தம் புத்தி. புத்திங்கிறது லிங்கா. அப்ப மூல பிரகிருதி அலிங்கம். அலிங்கம்னா அரூபம், உருவம் கிடையாது. அப்ப இந்த புருஷா அப்படிங்கிறது வந்து இதுதான் நம்முடைய ஆத்மா, ஜீவாத்மா. இது இந்த பிரகிருதியோட இந்த ஒட்டி கிடக்குது. இதுதான் நம்ம புவனத்தோட, ஜெகத்தோட ஒட்டி இருக்கிறோம்னு சொல்றோம். இந்த புருஷா இதிலிருந்து விடுதலை. எங்கிருந்து விடுதலை வரணும் பாருங்க. முதல்ல நான் யார் தத்துவத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, ரமண மகரிஷியோட நான் யார் தத்துவத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா, கர்மேந்திரியங்கள் கை கால் முதல் கொண்டு, கை நான் அல்ல, கை என்னுடையது. கை கால் முதல் கொண்டு கரணங்கள் நான் அல்ல. இந்த காதுகள் இருந்து இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள் 5 நான் அல்ல. அதே போல இந்த சப்தஸ்பரிச ரூபரசகந்தன் சொல்லக்கூடிய தன்மாத்திரைகள் நான் அல்ல. மனமும் நான் அல்ல. மனம் என்ற ஒரு வஸ்து நினைவுகளை சுமந்து வருது, அதுவும் நான் அல்ல. நான் என்ற நான் நான் என்ற தன்முனைப்பும் நான் அல்ல.
நீங்க அனுபவிக்கிற எதுவுமே நான் அல்ல அப்படிங்கிறத கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்ப இதெல்லாம் நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்லன்னு கழட்டி விட்டே வந்தீங்கன்னா, ஆனா இந்த நான் அகங்காரன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நானுங்கிற தன்னுணர்வை உங்களால கழட்டி விட முடியாது. இத கழட்டி விடுறதுக்கு தீவிரமான விசாரணம் பண்ணுங்க. விசாரணம் விசாரணம், நான் அல்ல, நான் அல்ல, அந்த நானுங்கிற அகங்காரத்தை விட்டுரு. இப்ப இந்த முதல்ல 21 தத்துவங்களை நீங்க நான் இல்லைன்னு விடணும். ஆகிற காரியமா? ஆமா. விசாரணையில தியானத்தால பிரத்யாகாரம் இப்படி எல்லாம் டெக்னிக்கல் இருக்கு. அந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி இதெல்லாம் நான் இல்லைன்னு கழட்டி விட்டு அபிப்பிராயத்துல வந்துட்டீங்கன்னா அகங்காரத்தை வந்து நின்னுக்கும். அகங்காரத்தை விட்டுட்டீங்கன்னா உங்ககிட்ட புத்தி மட்டும் இருக்கும். இந்த புத்தியை பயன்படுத்தி, இந்த புத்தி மட்டும் இருக்கும்போது இந்த ரஜோகுணம் தமோகுணம் எப்பொழுது குறைகிறதோ அல்லது ஓய்கிறதோ அப்பொழுது சத்துவத்தின் வழியாக இந்த புருஷாவை பார்க்கலாம். புத்தியின் வழியாக சத்துவத்தின் வழியாக புத்தியாக நின்று சத்துவத்தின் வழியாக புருஷாவை பார்த்தா புருஷா நமக்கு புரிஞ்சிடும். ஆத்ம தரிசனம் வந்துடும். இப்ப பார்த்த உடனே ஆஹா இதுதான் நானா ஒரிஜினல்னு புரிஞ்சிடும். அப்ப இந்த இந்த நான் அகங்காரம் அழிஞ்சு இந்த நானு புரிஞ்சிடும். புருஷாங்கிறது செல்ஃப் ரியலைசேஷன் வந்துடும். வந்த பிறகு இதுதான் நானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் புறப்பொருள் ஒவ்வொன்றா கலந்து விட்டு வந்து கடைசியில் இந்த 3 குணங்களையும் நம்ம லிபரேட் ஆகிறோம் பாருங்க. அதுதான் விடுதலை. குணானாம் பிரதிபிரசவ் கைவல்யம். குணானாம் புளூரல். இந்த குணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு பிரதிபிரசவம் அடையிறது தான் கைவல்யம். இந்த புருஷா இங்க இருந்து விடுதலை அடைஞ்சு இந்த பக்கம் இருக்கக்கூடிய விசேஷ புருஷாவோட சேர்ந்துக்கும். அதுதான் உங்களுக்கு இறைவனடி சேருதல். அப்போ புவன கரண போகம் அப்படிங்கறதெல்லாம் இங்கேயே இருக்கு. இந்த 24 தத்துவங்கள்லயே இருக்கு. இதை கடந்து மேல வாங்க. இதை கடந்து ஒவ்வொன்றா இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்னா ஒவ்வொன்றா கடந்து தான் வரோம். கழட்டி விட்டுட்டு வரோம். அப்படி ஒவ்வொன்றா கழட்டி விட்டு வரும்போது மூல பிரகிருதியை கடக்கும் போது உங்களுக்கு புருஷா அப்படிங்கிறத வந்து கடந்து இறைவனோட நம்ம சேர்றோம். வேதாத்ரி மகரிஷி வந்து உங்களுக்கு 72 காரிக்கையே ரொம்ப டஃப்பா இருக்கு, அதை வந்து புரிஞ்சுக்க முடியல அப்படி சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய தத்துவங்களை எடுத்து போட்டாச்சு. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரவரம் முனி நாம்னு சொல்லக்கூடிய முனிவர்களுக்கெல்லாம் மூத்த முனி, முதன்மையான முனி, உன்னை நான் வணங்குகிறேன்னு சொன்ன அந்த முனிவர் வணங்கிய முனிவர் தான் கபில முனி. அந்த கபில முனி எழுதின அந்த 72 காரிக்காகவே ஒரு மகான் 4 வரியில் எழுதுறாரு. இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல். பாருங்க, இந்த புருஷா அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. இந்த விசேஷ புருஷாவோட தன்மை எது, அதனுடைய ஒரு பகுதி. அதுக்கு தன் இருக்கும் சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் ஒன்று இருக்கு. இது ஒரு ஆற்றலை அனுப்புது. அந்த ஆற்றல் இந்த 3 குணங்களை தன்னிருக்க சூழ்ந்தழுத்துது. இந்த சூழ்ந்த அழுத்தத்தினால இதுல மடிப்பு விழுந்து அதிலிருந்து ஒரு பொருள் உருவாகுது. அந்த பொருளுக்கு விண் என்று பெயர். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இங்க 9வது தத்துவம் இருக்கு பாருங்க, அந்த விண் அப்படிங்கிறது ஆகாஷ் அப்படிங்கிறது. அப்ப எங்க இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணிட்டோம். அதுக்கு நடுவுல இருக்கிறது எல்லாம் மனம், சப்தஸ்பரிச ரூப ரசகந்தம், அகங்கார புத்தி, இதெல்லாம் வெறும் காந்தமாக இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு தத்துவம் இருக்கு, அது காந்த தத்துவம். அதை பத்தி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாரு. இந்த இறைவெளி சூழ்ந்து அழுத்துச்சு, 3 குணங்களை அழுத்துச்சு, 3 குணங்கள் இருந்து இந்த விண் என்ற தத்துவம் வந்துருச்சு. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். அப்ப விண்ணு சுழலும் தன்மை உடையது. இது நுண்ணிய விண்ணுன்னு சொல்லியாச்சு. நிறைவெளியில், இந்த வெட்ட வெளியில நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற ஒரு செல். இதனுடைய ஒவ்வொருடைய சேர்க்கை, ஒவ்வொரு அணு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து அதெல்லாம் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். இதுல இருந்தா இந்த காந்த தத்துவத்தை, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலையை அறிவதற்கு வாய்ப்பில்லை. நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன்மாத்திரைகள் 5.
இந்த காந்தம் தான் இந்த தன்மாத்திரைகள் ஐந்தாக உருவாகுது. மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். இந்த விண்கூட்டம் தான் சேர்ந்து இந்த பஞ்சபூதங்களா உருவாயிருக்கு. இப்ப இந்த காந்த அலை மனமாக, சப்தஸ்பரிச ரூப ரகசகந்தமாக, அகங்காரமாக, புத்தியாக எப்படி இதெல்லாம் செயல்படுது? முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் இருக்கின்ற உடல்களில், உயிர் இல்லாத உடல் அது வான்காந்தமா இருக்கும். உயிர் இருக்கிற உடம்புல அது ஜீவகாந்தமா இருக்கு. அதுதான் இந்த தன்மாத்திரைகள்லாம் உணர வைக்குது. மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். கபிலமுனி சிம்பிளா சொல்லிட்டு போறாரு. துக்கத்திரை தாபத்திரையும், மனிதனுக்கு துன்பம் உண்டு, உயிருக்கு துன்பம் உண்டு. துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையை நான் சொல்லி கொடுக்கிறேன். எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் ஒரு உயிர் தன்னுடைய ஜீவன் துன்பத்திலிருந்து விடுபடுமோ அதை சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லிதான் ஆரம்பிச்சாரு. அது இந்த 24 தத்துவங்களை பிரிச்சு அவர் சொல்லி கொடுத்தாரு. 24க்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய புருஷாதான், கான்சியஸ் தான் நாம அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த தத்துவங்களை சொல்லி கொடுத்தாரு. இந்த முனிவர் நாம சொல்றக்கூடிய முனிவர்களுக்கு எல்லாம் மூத்த முனிவர் வணங்கிய கபிலமுனி. அந்த கபிலமுனி சொன்னதை ஒருத்தர் 4 வரியில சொன்னாரு அப்படின்னா, அப்ப இத தமிழ்ல இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், அந்த சமஸ்கிருதத்துல இருக்க வியாக்கியானம், ஸ்காரிகைக்கு அவங்க எழுதியிருக்கிற விளக்கத்தை நம்மளால படிக்க முடியலன்ன போது ஒரு 4 வரியில எழுதி ஒருத்தர் கொடுக்கிறாரு. அதுதான் மாபிரம்ம ஞானம். பிரம்ம ஞானத்துல இருந்தா நீங்க உங்களுடைய துன்பத்திலிருந்து நீக்கிக் கொள்ள முடியும். இந்த 24 தத்துவங்களோடு சேர்ந்து புருஷ தத்துவம் 25 தத்துவங்களையும் ஒட்டு மொத்தமா போட்டு ஒருத்தர் கம்பைல் பண்ணியிருக்காரு. அதையும் எளிமைப்படுத்தியிருக்காரு. இதை விட இந்த பிறவியில ஒன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? அது தமிழ் வெர்ஷன்ல நீங்க நினைச்சு பாருங்க. இந்த தமிழ்நாடை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற மலையாளத்துல, பக்கத்து நாடுங்க, பக்கங்க, வண்டி எடுத்த கோயம்புத்தூர்ல இருந்து அடுத்த 1/2 மணி நேரம் போயிருவீங்க. அவங்களுக்கு இந்த பிரம்மஞான பாடல் புரியுமா? இல்ல பக்கத்துல இருக்கிற கர்நாடகாரனும் புரியுமா? உலகத்துல எந்த மூலையிலயாவது பிறந்தவனுக்கு இந்த பாடல் புரியுமா? இல்ல படிக்கத்தான் முடியுமா? நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். மூளை வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணும். ஆன்மாவை போய் தொடாது. உணர்வா தொட முடியாது. ஆனா தமிழ்ல நமக்கு அது தொடும். கபில முனி எழுதின 25 தத்துவங்களையும் நம்மளால தொட வைக்க முடியும். மாபிரம்ம ஞானமாகிய இறை ஞானமும் நம்மள பிரம்ம ஞானமும் நம்மளை புரிச்சுக்க முடியும். அப்பேற்பட்ட பிறவி நாம எடுத்திருக்கிறோம். இந்த 25 தத்துவங்களும் மனதில் நிறுத்திக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய எல்லா பாடங்களும் உங்களுக்கு துச்சம் என தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. புவனகரண போகம் 3 தான். இதெல்லாம் நம்ம கடக்கணும். அவ்வளவுதான். கடந்து போக போறோம். எதெல்லாம் நான் அல்ல நான் அல்லன்னு கழட்டி விடு. மீதி என்ன இருக்கோ அதுதான் நீ. அந்த இருப்பா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் தனக்குள்ளார இருக்கிறது. அதை பத்தி மட்டும்தான் இப்போதைக்கு தெரியாது. எதெல்லாம் அதை மறைச்சு வச்சிருக்கோ அதெல்லாம் கழட்டி விட்டுரு. மீதி அங்க போயிடும். இவ்வளவுதான். இதுக்காக தான் இவங்க எல்லாமே முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த வழியில தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, துக்கத்ரய அபிகாத்தா ஜிக்ஞாசா. நான் பண்ண போற ஒரு முயற்சி, முதல் சூத்திரம் கபில முனி எழுதுனது துக்கத்ரயம். ஒரு மனிதனுக்கு 3 விதமான துக்கம் இருக்கு. அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் ஆராய்ச்சி பண்ண போறேன். இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன். ஜிக்னாசா பண்ண போறேன். ஆராய்ச்சி. அதுக்கான ஹேத்து, அதுக்கான காரணத்தை, ஹேத்து அது எதனால உருவாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, திருஷ்டே டிடெக்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு, அதை உங்களுக்கு இந்த உலகத்துக்கு நான் எளிமைப்படுத்தி சொல்றேன். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதை தான் மகரிஷியும் எழுதியிருப்பாங்க. இதுதான் சாங்கிய தர்சனம். அவரை வணங்கிய மகரிஷி பதஞ்சலி அதை அப்படியே எடுத்து இன்னும் எளிமைப்படுத்தி சூத்திரங்களை கையாண்டவர் யோக தர்சனம்.
யோக தர்சனம், யோகா தர்சனம் அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை. அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அஷ்டாங்க யோகத்துல கடைசியில கொண்டு போய் நிறுத்துறது சமாதி. அந்த சமாதி அப்படிங்கிற ப்ராசஸ்ல தாரண தியான சமாதி தான் மெடிடேஷன் சிம்பிளா சொல்றோம், தியானம்னு சொல்றோம். இந்த தியானம் பண்றதுக்கு நம்ம சில சாதனைகள் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா பிராணாயாமம் பண்ணலாம். மூச்சு காத்தை சரி பண்ணலாம். மூச்சு காத்தை சரி பண்ண நீங்க உட்காந்துருக்கணும், அவ்வளவுதான். இப்போ உட்கார்றது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுது இல்ல, 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்றது. இது மாதிரி பல மணி நேரம் நீங்க உட்காரணும். பிரயத்தன சைத்தல்ய அனந்த சமபத்திவ்யா. சமாதியினுடைய படிநிலைகள், தாரணா தியானா அப்படின்னு சொல்றோம்ல, இதனுடைய படிநிலைகள் சமாபத்தி. இதனுடைய படிநிலைகள்லாம் அடைவதற்கு அனந்த சமபத்தி. அனந்தம்னா அந்தம்னா முடிவு. அனந்தம்னா முடிவே இல்லாம எவ்வளவு நேரம் வேணா உட்கார வைங்க, நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். கம்ஃபர்டபுளா உட்காந்துருக்கு. பிரயத்தன சைத்திலையும் எந்த எஃபோர்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. அப்படி நீங்க உட்கார பழகிட்டீங்கன்னா நீங்க மூச்சு காத்தை கவனிக்கலாம். மூச்சு காத்தை கவனிக்க கவனிக்க உங்களுடைய புலன்கள் எல்லாம் வித்ட்ரா பண்ணிக்கும். 5 புலன்களும் அதனுடைய செயல்பாடுகளை வெளி உலகத்தோடு இருந்து துண்டித்து கொள்ளும். பிறகு உள்ள தாரண தியான சமாதி என்ற அனுபவம் ஏற்படும். இவ்வளவு. தஜ்ஜயாத் பிரக்ஞா ஆலோக. சமாதி வந்த பிறகு ஞானம் தானா வரப்போகுது. அது போய் நம்மளுடைய எஃபோர்ட் ஒன்றும் இல்லை. ஆனா இதுக்கு பேசிக் குவாலிட்டி ஒன்று இருக்கு, யம நியம கடைபிடிக்கணும். இந்த யம நியம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆகிற காரியமான ஆகாத காரியம் அதெல்லாம். பொய் சொல்லாம இருக்கணுமா, திருடக்கூடாதான். எல்லாம் திருடாம கூட இருந்துடலாம், நமக்கு இருக்கிறத கூட வச்சுன்னு பொழைச்சிடலாம். பொய் சொல்லாம எப்படி இருக்கிறது? மற்ற உயிரை துன்புறுத்தாம எப்படி இருக்கிறது? அகிம்சா, சத்தியம், அஸ்திரியம், பிரம்மச்சரியம், அபரிகரகா. அபரிகரகா எப்படி இருக்கிறது? நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் விட்டுருங்கிறாரு. விட்டுறதுன்னா ஒன்றும் சாதாரணமா விடுறது இல்ல. திருஷ்டா அனுசிரவிக்க விஷய வித்ருஷ்ணஸ்ய வசீகார சம்யா வைராக்கியமா. நாம் வச்சிருக்கிறது ஏதோ கொஞ்சம் saree, கொஞ்சம் புடவை, கொஞ்சம் அப்புறம் பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட் அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நாமளே பீரோல அடிக்க வச்சிருக்கோம். அப்புறம் ஏதோ கொஞ்சம் நிலம், கொஞ்சம் காரு, வண்டி கிண்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கோம். இன்னும் கீதை ஒரு இடத்துல போய் சொல்லுது, புத்திர தார கர்காதிஷு இஷ்டானிஷ்டோபதிஷு. எல்லாத்தையும் விட்டுருங்குது. அபரிக்கிரகம் அப்படிங்கிறது அப்படி இருக்கு. இதெல்லாம் ஆகிறதா என்ன? இதெல்லாம் கடைப்பிடிச்சு நம்ம தாரண தியான சமாதிக்கெல்லாம் போவோமா என்ன? கடினம். அஹிம்சா சத்தியன்னு ஒரு மனிதன் வந்து ட்ரை பண்ணாரு, அச்சீவ் பண்ணிட்டாரு. உடனே மத்தவங்கலாம் பார்த்தாங்க, அவருக்கு பேர் வச்சுட்டாங்க மகா ஆத்மானு. ஆத்மாங்கிறதே பெருசு, இதுல மகா ஆத்மானு வேற பேர் வச்சுட்டாங்க. அப்பேற்பட்டது இந்த யம நியமங்கள். அதுதான் சீலம் புத்திசம். அவங்க சாருவாக்கம், புத்திசம், ஜெயினிசம் வேதத்தை பிடிக்கலே தவிர ஒழுக்கத்துல ஆழமா இருந்தாங்க. அப்போ அவங்களும் அதே மெடிடேஷன் தான் பண்ணாங்க. சமாதி வரும்போது தானா ஞானம்ங்கிறது வரப்போகுது. தியானம் முடிஞ்ச ஞானம்ங்கிறது தானா வளரப்போகுது. பிரக்ஞா டெவலப்மெண்ட். இப்ப இந்த தாரணா தியான சமாதியை நீங்க பண்ணும்போது இயமா நியமா தான் ஃபர்ஸ்ட் படியா இருந்தாலும் கூட நீங்க ஸ்கிப் பண்ணி போய் இதை பண்ணுங்க, தியானத்தை பண்ணுங்க. இயமா நியமா தானா டெவலப் ஆகிக்கணும். ஒரு அம்மா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் உங்க முன்னாடி இருக்கிற ரம்யா அம்மா. அவங்களோட தீசிஸ், அவங்களோட பிஹெச்டி அதுதான். இயமா நியமா தனியெல்லாம் எஃபோர்ட் போட வேண்டாம், நீ போய் தியானத்தை பண்ணு. இயமா நியமா உனக்குள்ள டெவலப் ஆகிக்கும். சப்போர்ட் பண்ணும், ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணும். ஒன்ஸ் இயமா நியமா டெவலப் ஆக ஆரம்பிச்சதுன்னா உன்னோட பிரக்ஞை வளர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த 8 லிம்ஸை வந்து சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்ணவர் மகரிஷி பதஞ்சலி. இதே காலகட்டத்துல அவரு தியரியை கொடுத்து அவர் தான் லெபார்டரிக்கு நம்மளை கூட்டு போயிருந்திருக்கணும். ஆனா டைம் இல்லை அந்த காலகட்டங்கள்ல. பாருங்க, மகரிஷி பதஞ்சலி அப்படியே இந்த சூத்திரங்களை எழுதுறாரு, அதுக்கு பேரலா அப்படியே ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொடுக்கறாரு புத்தர். விபஸ்ஸனா மெடிடேஷன். இப்ப பாருங்க, இந்த ஜெனரேஷனுக்கு 2019 கோவிட் வந்துச்சு, 2020 லாக்டவுனு.
2021 தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் கொஞ்சம் வேகப்படுத்த ஆரம்பிக்குது. கோவிடுக்கு அப்புறம் தான் யோகாங்கிறதே வந்து உலக நாடுகளுக்கு அவேர்னஸ் வருது. எப்படி இப்ப இந்த நாடு ஒரு அவேர்னஸ் வந்து அப்படி ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு பிரளயம் உருவாக்கி